குருநாதர் நமக்கு சில இயல்புகளை உணர்த்தி அந்த இயல்புக்கு மாறான நிலையில் நாம் பழக்க வழக்கங்கள் இருப்பதை மாற்றிக்கொள்ளும் விதமாக விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். என்றால் குறைகளை நாம் காணுகின்றோம். குறைகளை காண வேண்டும் என்று நாம் காணவில்லை. ஆனால் நமக்கு கண்ணுக்கு அது புலப்படும் பொழுது அந்த குறை என்று உணர்த்துகின்றது. ஆனால் அப்பொழுது குறையை காணும் நிலைகளிலும் அது யார் என்ன ஏது என்பதை பற்றி அறியும் நிலைகளிலும் அதிகமாக நினைவை செலுத்துகின்றோம். மற்றவர்களிடத்திலும் அதை பேசுகின்றோம். ஆனால் அதை நீக்கும் வழியை நாம் பார்க்கின்றோமா? வெறுப்பு, வேதனை, கோபம் என்ற நிலையில் பிறரை குறை கூறும் உணர்வுகளை இப்படி அதிகமாக வளர்த்துக் கொள்கின்றமே தவிர குறைகளை நீக்கும் உணர்வுகளை நாம் வளர்க்கவில்லை. ஆனால் குருநாதர் இந்த உபதேசத்திலே குறை என்று தெரிந்தாலே அதை ஒரு அறிவிப்பாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் இன்டிமேஷன் என்று சொல்வார்கள். ஒரு தகவலாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அடுத்து அதை நீக்கும் வழியைத்தான் பார்க்க வேண்டும். காரணம், வராகன் பன்றி சாக்கடைக்குள் இருக்கும் நாற்றத்தை எண்ணுவதில்லை. அதை பிளந்துவிட்டு நல்லதைத்தான் அதற்குள் இருந்து நுகர்கின்றது. இதுபோன்றுதான் நாம் பிறருடைய குறைகளை கண்டு வந்தாலும் அதை விலக்கி தள்ளிவிட்டு அதை பிளந்துவிட்டு அவர்களை அறியாது சேர்ந்த அந்த குறைகள் நீங்க வேண்டும் என்ற நல்ல உணர்வை நாம் நுகர பழக வேண்டும். அகத்திற்குள்ளும் அப்படித்தான் தெளிந்துணர்ந்து செயல்படும் அந்த உணர்வுகளை நமக்குள் வளர்க்கப்படும் பொழுது இந்த உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் விளைந்து நம் சொல்லின் உணர்வுகளை அங்கே செலுத்தப்படும் பொழுது இது குறை நீக்கும் சக்தியாக அங்கே தோன்றத் தொடங்குகிறது. இதையெல்லாம் தெளிவாக நான் தெரிந்து கொள்வதற்காகத்தான் சாக்கடை அருகே குருநாதர் எம்மை அமரச் செய்து சாக்கடை உபதேசமே கொடுத்தார். உனக்குள் வரும் தீமைகளை அகற்றிடும் சக்தியாகவும் தீமைகள் உனக்குள் புகாத நிலையும் பெற வேண்டும் என்பதற்குத்தான் உன்னை சாக்கடை அருகிலே அமரச் செய்தேன். அப்போது நீ எதை நுகர்கின்றாய்? சாக்கடையை எண்ணுகின்றாய். ஐயையே ஐயையே என்று அதைத்தான் எண்ணுகின்றாய். உனக்குள் அப்பொழுது சாக்கடை நாற்றமே வருகின்றது. ஆனால் இந்த நாற்றத்தை நீக்க வேண்டும் என்று நீ எண்ணு. அப்படி நீ எண்ணினாய் என்றால் அதை நீக்கும் எண்ணங்கள் உனக்குள் வளர்கின்றது. இதை போன்றுதான் யாரை கண்டாலும் எவரை கண்டாலும் எதை கண்டாலும் எங்கே குறைகள் கண்டாலும் அந்த மகிழ்ச்சியில் உணர்வு பெற வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் அருள்வழி பெற வேண்டும் என்று உனக்குள் இதை ஏற்றுக்கொள். அந்த மகிழ்ச்சியின் அருள்வழி அவர்கள் பெற வேண்டும் என்று வளர்த்துக்கொள். அவர்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் அந்த அருள்சக்தி அவர்களுக்குள் பெற்று அவர்கள் மெய்வெளியிலே செயல்பட வேண்டும் என்று நீ எண்ணு. இப்படி எண்ணினாய் என்றால் உனக்குள் அறிவித்த இந்த உணர்வுகள் மெய்ப்பொருள் காணும் நிலையாக உள்ளிலே வளரும் என்று உணர்த்தினார் குரு. ஆகவே இந்த மனித வாழ்க்கையில் பிறருடைய குறைகளை காண அதுவே நமக்கு அறிவிக்க செய்கின்றது. ஆகவே அதை அறிவிக்க மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்து அதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அறிவிக்க செய்யும் நிலையை திரும்ப திரும்ப எண்ணி இப்படி ஆகிவிட்டது, இப்படி செய்தான், அப்படி சொன்னான், இப்படி சொன்னான் என்று இப்படியே செய்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணும் பொழுது அது ஒரு தடவை அறிவித்தாலும் அறிவிப்பு தான், பல தடவை அறிவித்தாலும் அறிவிப்பு தான். ஆனாலும் பல தடவை அந்த அறிவிக்கும் நிலை நமக்குள் வளரப்படும் பொழுது எதை தவறு என்று காட்டியதோ அந்த தவறே நமக்குள் அதிகமாக விளையத் தொடங்கி நம்மையும் தவறு செய்வோராக, தீங்கு செய்வோராக வளர்த்துவிடும் உயிர். அதற்கு பதிலாக தவறை நீக்கும் நிலையாக, கஷ்டத்தை நீக்கும் நிலையாக, தீமையை அகற்றும் நிலையாக, நோய்களை அகற்றும் நிலையாக கொண்டு வந்தோம் என்றால் இது மிகவும் தெளிவாக இருக்கும். என்றால் குறையில்லாத, கஷ்டமில்லாத, துன்பமில்லாத மனிதர்கள் எவரும் இல்லை. சந்தர்ப்பம் மனிதனுடைய நிலைகள், குறைகள் வருகின்றது. அதுவே இயக்க சக்தியாக இயக்கப்படும் பொழுதுதான் அது உணர்த்தி காட்டுகின்றது. அதிலிருந்து நாம் எவ்வாறு விலகிச் செல்ல வேண்டும், குறைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்று அந்த அழிஞானின் உணர்வை வலுவாக ஏற்று நாம் எண்ணினோமே என்றால் குறைகளும் அகற்றும் சக்தியாக நாம் பெறுகின்றோம். குறைகளை அகற்றும் நிலையாகவே நாம் மாறுகின்றோம். ஆகவே நாம் யாருடன் பழகியிருந்தாலும் அவரின் உணர்வுகள் நமக்குள் வந்தாலும் அவர் அறியாமல் வந்த தீமைகள் நீங்கி பொருளறிந்து செயல்படும் அந்த ஆற்றல் அவர் பெற வேண்டும், பொருளறிந்து செயல்படும் அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும் பொழுது இருளை அகற்றிடும் நிலையாக ரிமோட் கண்ட்ரோல் போல் வேலை செய்ய தொடங்கும். டிவி மற்றும் இதுபோன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களில் அதை மூடி மறைத்திருப்பதை நாம் அதற்குண்டான சுவிட்சுகளை போட்டோம் என்றால் தெளிவாக தெரிய வருகின்றது. அந்த படங்கள் நாம் காணும் நிலையிலும் வருகின்றது. இதே போன்றுதான் அருள்ஞானிகள் உணர்வினை நாம் எண்ணும் பொழுது, அதுவும் குறிப்பாக எல்லோருக்கும் அந்த அருள்ஞானிகள் உணர்வு கிடைக்க வேண்டும், எல்லோரும் மகரிஷி சக்தி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை
நாம் கொண்டு வரப்படும் பொழுது மெய்ப்போர்களை காணும் அந்த ரிமோட் கண்ட்ரோலாக நம்மை இங்கே அழைத்துச் செல்கின்றால் குரு அடிக்கடி இந்த உபதேசங்களிலே இதை சொல்லியிருக்கின்ற எத்தனை பேருக்கு நாம் மகரிஷி சக்தி கிடைக்க வேண்டும் என்று நமக்குள் வளர்க்கின்றோமோ அது ரிமோட் கண்ட்ரோல் போன்று அந்த சக்தி நம்மை அந்த மகரிஷி அருகே அழைத்துச் செல்லும். இது ரொம்ப மிகவும் முக்கியமான விஷயமானது. நம் சொல்லை கேட்பவருடைய நிலைகளும் அதுவே இயக்கும். குறைகளை மாற்றி அமைக்க உதவும். நல்ல குணங்களை நமக்குள் தெளிந்து கொள்ளும் நிலையாக இது வருகின்றது. இதைத்தான் விழித்திரு மகா சிவன் ராத்திரி நீ விழித்திரு என்று சொல்வது.